நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். நவராத்திரியின் 9 நாளும் தீபம் ஏற்றும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்தால் நம் வேண்டுதல்கள் எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இதோ நவராத்திரி வந்துவிட்டது. காளையருக்கு ஓர் இரவு சிவராத்திரி அப்படின்னா கன்னியர்களுக்கு 9 நாள் நவராத்திரி அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குது. இதோ இந்த நவராத்திரி மகாலய அமாவாசை முடிந்து மறுநாள் அக்டோபர் 3ஆம் தேதி ஆரம்பித்து 12ஆம் தேதி வரை நவராத்திரி திருவிழா. நவராத்திரி அப்படிங்கிறது 9 ராத்திரிகளை சொன்னாலும் 10ஆம் நாள் வெற்றிக்குரிய விஜயதசமியோடு தான் இந்த பண்டிகை நிறைவு பெறுகிறது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த நவராத்திரி அப்படிங்கிறது ஏன் 9 நாட்கள் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கிட்டு நவராத்திரியின் பொழுது 9 நாட்களும் ஏற்றக்கூடிய அந்த தீபம் ஏற்றும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எண்களில் மிக உயர்ந்த எண் 9 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நவரத்தினங்கள் நவரசங்கள் அப்படிங்கிற வகையில் இந்த 9 அப்படிங்கிற எண்ணுக்கு அற்புதமான விளக்கங்கள் இருக்குது. இந்த 9 நாட்களும் அம்பாளை வழிபாடு செய்வதற்கான ஒரு அற்புதமான நாளாகவே பார்க்கப்படுது. அப்படி 9 நாட்களும் சகல சௌபாக்கியங்களும் அள்ளித்தரும் இந்த நவராத்திரியின் 9 நாட்களும் தீபம் ஏற்றும் பொழுது சொல்ல வேண்டிய செய்ய வேண்டிய மிக ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா தீபம் ஏற்றும் பாடல் சொல்லிக்கொண்டே தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது. அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய பாடலுக்குரிய வரிகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெரிவிக்கிறேன். பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தீபம் ஏற்றும் பொழுது இந்த ஒரு பாடலை பாடி அந்த தீபத்தை ஏற்றி நம் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் வேண்டுதல்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை அம்பாள் அருளுவாள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை சொல்லலாம். அந்த பாடல் விளக்கே திருவிளக்கே வேந்தனின் உடன்பிறப்பே ஜோதி மணி விளக்கே சீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம் போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடிவிளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா சந்தான பாக்கியத்தோடு தனங்களும் தாருமம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா கொட்டகை நிறைய குதிரைகளை தாருமம்மா புகழுடம்பை தாருமம்மா பக்கத்தில் நில்லுமம்மா அல்லும் பகலும் எந்தன் அண்டையிலும் நில்லுமம்மா சேவித்து எழுந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன் வஜ்ரக கிரீடம் கண்டேன் வைடூரிய மாலை கண்டேன் முத்து கொண்டை கண்டேன் முழு பச்சை மாலை கண்டேன் உரிமுடி கண்டேன் தாழை மடல் சூட கண்டேன் பின்னழகு கண்டேன் பிறை போல நெற்றி கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டும் கண்டேன் மார்பில் பதக்கம் மின்ன மாலை அசைய கண்டேன் கைவளையல் கலகலவென கணையாளி மின்ன கண்டேன் தங்க ஒட்டியானம் தகதகவென ஜொலிக்க கண்டேன் காலில் சிலம்பு கண்டேன் காழாளி பீலி கண்டேன் மங்கள நாயகியை மனம் குளிர கண்டு மகிழ்ந்தேன் அடியேன் நான் அன்னையே அருந்துணையே அருகிருந்து காருமம்மா வந்த வினையகற்றி மகா பாக்கியம் தாருமம்மா தாயாரும் உந்தன் தாளடியில் சரணமென்றேன் மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன் விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே. இந்த ஒரு பாடலை பாடி இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அம்பாளின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை மனமுழுக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.